இப்ப விஷயத்துக்கு போவோம். ஏன் பிரபு அவர்கள் மட்டும் திட்டமிட்டு குறிவைக்கப்படுறார் அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. ஈவு இறக்கம் இல்லாம கொள்ளையடிச்சாங்க. இதுல அதிகமா கொள்ளையடிக்கப்பட்ட துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிம வளத்துறை தான். அப்படியே நீங்க வச்சு பாருங்களேன். இங்கிட்டு பிரபு, இங்கிட்டு துரைமுருகன். 2 பேரையும் வச்சு பாருங்களேன். இவர் மந்திரியா? இல்ல இது மந்திரியா? இது பெரிய பெருச்சாளி, அதுவும் பழைய பெருச்சாளி. மலையை குடைஞ்சது என்ன, ஆத்த குடைஞ்சது என்ன, மணலை குடைஞ்சது என்ன, இது குடையாத மலையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பெரும்பெருத்த பெருச்சாலி தான் துரைமுருகன். இதோட டிபார்ட்மெண்ட்ல தான் அடிச்சு நவுத்துனாங்க. எந்த அளவுக்கு ஸ்டாலின் 2025 கடைசியில அப்பா நீ அடிச்சு கிழிச்ச வரையும் போதும், பார்ட்டி போட்டும் தர மாட்டேங்கிற, பல வருஷமா கொள்ளையும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி துரைமுருகனை மாத்திட்டு ரகுபதி கிட்ட கடைசி காலகட்டத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெரிய பெருச்சாலி அடிச்சு நவுத்துச்சு. அப்புறம் பேத்திக்கு 500 கோடியில கல்யாணம் பண்ணா என்ன, 1000 கோடியில கல்யாணம் பண்ணா என்ன, மண்ணு வித்த காசு தானே என்ன, அடிச்சு நவுத்திச்சு. இதை வச்சுக்கிட்டு இந்த கரிகாலம் ரத்தனம் இந்த கேங் எல்லாமே கொலிச்சாங்க. இன்னைக்கு பேத்தி கல்யாணத்துக்கு காசு இல்லை, கடன் வாங்க போறேன்னு கூச்சம் இல்லாம சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு 1972லயே என்னமோ கல்யாணம் ஆச்சு. என் மனைவி பேர் சாந்தா, அதுக்கு முன்னாடி வசந்தான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கதையெல்லாம் எடுத்தோம்னா நாரி போயிடும். தேவைப்பட்டா ஒரு நாளைக்கு அதையும் எடுப்போம். பீச்சில் போய் சூசைட் பண்ணிக்க போன கதை வரைக்கும் எனக்கு தெரியும். ஏதாவது இதெல்லாம் வந்து நான் பிறக்கிறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. பட் நமக்கு அதெல்லாமே ரொம்ப கிளியர் கட்டா தெரியும். தேவைப்பட்டா அந்த பர்னிச்சரையும் ஒரு நாளைக்கு உடைப்போம். ஏன் இது சூசைட் பண்ணிக்க போச்சு இந்த பீஸு, அதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச கதையெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை அப்புறம் பேசுவோம். இந்த பெரிய பெருச்சாலி என்ன பண்ணுச்சு, அன்னைக்கு பஸ்ல போறதுக்கு கூட காசு இல்லாத காலகட்டத்தில் இருந்துச்சு. இதை படிக்க வச்சதே எம்ஜிஆர் தான். இன்னைக்கு இந்த பெரிய பெருச்சாலிக்கு ஓகப்பட்ட காசு. இப்ப இந்த பெருச்சாலியை நம்பி கொள்ளையடிச்சவர்களால திரும்ப கொள்ளையடிக்க முடியல. பிரபு அவர்களை தாண்டி போக முடியல. என்ன பண்றது, இந்த ஆளு காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு, என்ன திருடவும் விட மாட்டேங்கிறான், தானும் திங்க மாட்டேங்கிறான், தள்ளியும் திங்க விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கதையா. சரி இதை இப்படியே வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரும் முதலைகளை வச்சு சில சிண்டிகேட்டை போட்டு பல கோடி ரூபாயை செலவு பண்ணி எப்படியாவது காலி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது செல்லல. இப்ப அடுத்த கட்ட பட்சமா என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரபு அவர்களோட தந்தை திரு துரை கருணாநிதி அவர்கள், அவர் வந்து எம்எல்ஏ மாதிரி செயல்படுறாரு. காரைக்குடிக்கு பிரபு எம்எல்ஏவா, திரு துரை கருணாநிதி அவர்கள் எம்எல்ஏவா அப்படின்னு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பார்த்தாங்க. எப்பா மகன் பழைய பேச்சாளி மாதிரி ஊரை சுத்தி வரல. அவரு திங்கள் முதல் வெள்ளி வரை அரசு ஊழியர் மாதிரி போய் ஆபீஸ்ல உட்காந்து பணிகளை பார்த்துட்டு இருக்காரு. சனி ஞாயிறு வந்து தொகுதியை பார்த்துக்கிறாரு. அப்ப அந்த சனி ஞாயிறு தவிர மற்ற நாட்கள்ல தொகுதிக்கு ஏதாவது தேவை, மக்கள் குறைகள் வரும், மனு வரணும், வாங்கணும் அப்படின்னா அவரோட தந்தை வாங்கிட்டு போறாரு. இதுல உங்களுக்கு எங்கடாப்பா எரியுது? இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணேன். அதுவும் செல்லுபடி ஆகல. பணம் கொடுக்க பார்த்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, செல்லுபடி ஆகல. அப்ப என்ன பண்றது, பத்திரிகைக்காரனை கிளப்பி விடு. நம்ம கிட்ட தான் ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் நிறைய இருக்காங்கல்ல. இப்ப பிரபுவே அந்த துறையை வேணான்னு சொல்லிட்டாரு. ஏண்டா பிரபு வந்து வேணாம் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர்கிட்ட தானே சொல்லணும். அதை நீங்க முதல்வர்கிட்ட சொன்னாருன்னு செய்தியா எழுதுனா முதல்வர் மாத்திடுறாரா? முதலமைச்சருக்கு தெரியாதா பிரபு அமைச்சர் வந்து நம்மள்ட்ட சொன்னாரா இல்லையா அப்படின்னு? உங்க ஃபேக் நரேட்டிவ் தூக்கி குப்பையில போட, உங்க பொய் செய்தியை செருப்பால அடிக்க, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கோபம் வருது நமக்கு. என்னன்னா இந்த மாஃபியாக்களால திருட முடியல. உண்மையிலேயே நான் ஒருத்தர் இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசி பழக்கமே கிடையாது. உண்மையிலே கரெக்டா இருக்காங்க. இப்ப நம்ம சரின்னு பேசுறோம். இதுல என்ன இருக்கு? அதுதான் நிலவரம். எப்படியாவது பிரபு அவர்களை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய சிண்டிகேட்டே வேலை செய்யுது. அதுக்கு இப்ப திமுக ஆதரவு ஆர்எஸ் பாரதி ஊடகங்களும் துணை போகிறது. எப்படி இருந்தாலும் உண்மை நிலவரத்தை நாம உடைச்சு பேசுவோம்.